ஏற்கனவே வந்து அக்யூட் மயாசம் பார்த்தோம், டைஃபாய்டு மயாசம் பார்த்தோம், சோரா மயாசம் பார்த்தோம், இங்கோ மயாசம் பார்த்தோம், மலேரியல் மயாசம் பார்த்தோம். இப்போ சைக்கோசிஸ் பார்க்க போறோம், அப்படிதானே? சைக்கோசிஸ் ஏற்கனவே பார்க்கல தானே? ஆமாய்யா, இப்போ சைக்கோசிஸ் பார்க்கணுமையா? பார்க்கல. ஓகே, சரிங்க. அந்த சைக்கோசிஸ் அப்படிங்கிறது ஒரு வயது ஒப்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35லேருந்து 50 வயசு இருக்கக்கூடிய ஒரு மிடில் ஏஜ் பர்சன்ஸ். மிடில் ஏஜ் பர்சன்ஸ்ல வந்து என்ன வந்து ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அதாவது வாழ்க்கையில அந்த முயற்சி பண்ணி வாழ்ந்த காலத்தை விட ஓகே, ஓரளவு நம்ம நினைச்ச லெவலுக்கு வந்துட்டோம், இனிமே இருக்கிறத மெயின்டைன் பண்ணிக்கணும். புதுசா நம்ம வந்து ஒரு அச்சீவ் பண்றது அப்படிங்கிறத விட இருக்கிறத இழக்காம மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துருவாங்க. சொசைட்டியை பத்திய ஒரு ஐடியா அவங்களுக்கு இருக்கும், குழந்தைங்களை பத்திய ஒரு ஐடியா இருக்கும், குடும்பத்தை பத்திய ஒரு ஐடியா இருக்கும், வாழ்க்கையை பத்திய ஒரு ஐடியா இருக்கும். அதெல்லாம் மெயின்டைன் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புதுசா ஒரு சேஞ்சஸ் எல்லாம் இவங்களால வந்து எதிர்கொள்றதுல வந்து சிரமப்படுவாங்க. அதனால வந்து லைஃப்பை பத்தி ஒரு கான்கிரீட் ஐடியாவுக்கு, எல்லா விஷயத்திலையும் ஒரு கான்கிரீட் ஐடியாவுக்கு வந்துருவாங்க. என்ன, பொருளாதார விஷயங்கள்ல இருந்து, குடும்ப விஷயங்கள்ல இருந்து, சமூக விஷயங்கள்ல இருந்து, அவங்க வேலை செய்யற இடத்துல இருந்து, என்ன இந்த வயசுல போய் பார்த்தீங்கன்னா வேற வேலைக்கு போகலாம், படிக்கலாம், முன்னேறலாம், அந்த மாதிரிலாம் ரொம்ப இருக்காது. சைக்கோசிஸ் மயாசிஸ் சேர்ந்தவங்க இருக்கிற வாழ்க்கையை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு போறது அப்படிங்கிற லெவல்ல இவங்க மைண்ட் இருக்கும். அதே மாதிரிதான் இவங்களுக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கும். இப்ப பாருங்க, வயசு அப்படின்னா 35-50 வயசு வரையும் உள்ளவங்க மனநிலை எப்படி இருக்கும், டெப்த், பேஸ் அண்ட் பர்செப்ஷன், அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும். அதாவது இந்த வயசுல கத்துக்கிட்டது அவ்வளவுதான், உடல் கண்டிஷன் அவ்வளவுதான், பொருளாதார நிலைமைகள் அவ்வளவுதான், புரியுங்களா? எல்லா ஐடியாவுமே பிக்சட் ஆயிடும். எல்லா ஒரு கான்செப்டும் பிக்சட் ஆயிடும். So there is a fixed weak spot within me which I must cover up or hide. அதாவது இனிமே புதுசா இவங்களால எதுவும் மாத்திக்க முடியாது, இருக்கிறத வச்சு வாழணும். அதுல அடுத்தவங்க பார்க்கறதுக்கு என்கிட்ட சில வீக்னஸ் தெரியும், அந்த வீக்னஸை வந்து நான் கவர் அப் பண்ணிப்பேன். முடி நரைக்க ஆரம்பிக்கும், வயசை காட்டி கொடுக்கும். அப்ப அந்த வயசை மறைக்கிறதுக்கு முடிக்கு டை அடிப்பாரு, புரியுங்களா? ட்ரெஸ் என்ன நல்லா நீட்டா பண்ணுவாரு. அவருடைய பேச்சுகள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா, தனக்கு நல்லா தெரியும், எனக்கு நிறைய அறிவு இருக்கு அப்படிங்கிற அளவுல பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சு இதெல்லாம் இருக்கும், புரியுங்களா? தெரியுதோ தெரியலையா, என்ன இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணுவாரு, நான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படிங்கிற காட்டுற மாதிரி காட்டுவாரு, நான் பெரிய அறிவாளி அப்படிங்கிற மாதிரி வெளியில காட்டிப்பாங்க. உள்ளுக்குள்ள அவங்களுக்கு அந்த இருக்கிற வீக்னஸை மறைக்கிறதுக்கு வெளியில இப்படிலாம் பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ள பயம் இருக்கும், வெளியே பெரிய மீசை வச்சிருப்பாரு, புரியுங்களா? ஸோ மீசை பார்த்து, எப்பா நான் வந்து எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லாம காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாரு, புரியுங்களா? ஸோ அந்த வீக்னஸை மறைக்கிறது, தன்னுடைய வீக்னஸை மறைக்கிறது அப்படிங்கிறது இவர்கிட்ட நிறைய இருக்குங்க. காசு பணம் இருக்குதோ இல்லையோ, காசு பணம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது,
கை பொசிஷன்ல இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது. இதெல்லாம் சாதாரண வாழ்க்கை நடைமுறையில நிறைய பேர்ட்டு நீங்க பார்க்கலாம். வீக்னஸ் அப்படிங்கிறது இனிமே அவங்க போய் அதெல்லாம் சரி பண்ணிக்க முடியாது. இனிமே சரி பண்ணிக்க முடியாது. இருக்கிறத வச்சு வாழணும். ஆனா இருக்கிறத வச்சு வாழும்போதே நான் நல்லா வாழ்றேன், சிறப்பா வாழ்றேன் அப்படிங்கிற ஒரு இமேஜை காட்டுவார் அவர். அதான் முக்கியமான விஷயம். அவர் வந்து ஒண்ணு வாழ்க்கை பெருசா மூழ்கி போயிடாது. அவருடைய கம்ப்ளைண்ட், அவருடைய லைஃப் எல்லாம் நார்மலா இருக்கும். அதோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம் அப்படிங்கிற அளவுல தான் இருக்கும். இட் இஸ் நாட் ஃபேட்டல், பட் இட் இஸ் ஃபிக்ஸட் அண்ட் ஹீ வில் ஹேவ் டு அக்செப்ட் இட் அண்ட் லிவ் வித் இட். இருக்கிற சூழலை அவர் அக்செப்ட் பண்ணிட்டு அதோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அப்படிங்கிற போக்கில் இவங்க இருப்பாங்க சைக்கோசிஸ். நான் ஐ கேனாட் சேஞ்ச், பட் ஐ வில் நாட் லெட் அதர்ஸ் டு see my weakness. என்ன இனிமேலாம் என்ன போய் மாத்திக்கலாம் வாழ முடியாது. புரியுங்களா? அவர்தான் பார்க்கறதுக்காக என்ன பார்க்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக நான் என்னை வந்து ரியலா என்னை வந்து மாத்திக்கலாம் முடியாது. ஆனா என்னோட வீக்னஸ் வெளியே தெரியாம நான் கவர் பண்ணிப்பேன், நான் மறைச்சிப்பேன். அந்த மறைச்சிக்கிறது அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்கும். தன்னிட்ட இல்லைங்கிறத காமிக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்கும். அது உடம்போட கம்ப்ளைண்ட்டும் சரி, அவருடைய மற்ற விஷயங்கள் எல்லாமே அப்படி வந்து கவரப் பண்ணிக்கிறது, பூசி மழுவுறது அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்கு. I cannot do anything about it, so I must accept it and live with it. I am okay so long as இதுவரையும் நான் வந்து ஓகே தான். I am able to cover it up. புரியல? எனக்கு வந்து பெருசா இப்ப இந்த மாதிரி என்கிட்ட இல்லைங்கிறதுனால எனக்கு ஒன்றும் பெருசா பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஆனா நான் இல்லைங்கிறத வெளியில காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த அளவுல என்னை வந்து மூடி மறைச்சிக்கிறது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல வரக்கூடிய பெத்தாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா, வார்ஸ், நியூரோசிஸ். நியூரோசிஸ் அப்படிங்கிறது ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறது, இதுல வந்து ஒரு மென்டல் டிப்ரெஷன்ல, ஒரு கவலையில அந்த மாதிரி இருக்கிறது இருக்கும். ஆனா வெளியில காமிச்சிக்க மாதிரி இருக்காது. உதாரணத்துக்கு இப்ப ஆஸ்துமா இருக்குன்னு வச்சுங்களேன். ஆஸ்துமா வந்து மூச்சு கஷ்டம் இருக்கும், மூச்சோட கஷ்டம் இருக்கும். ஆனா அது ஒரு இம்மிடியட் ஃபேட்டல் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கும், அதோட வந்து மெழுக்கா வேலை பார்த்துட்டு ஒரு ரொம்ப வேகமா போக முடியாது, மாடிப்படி ஏற முடியாது, ஸோ கடுமையான ஒர்க்கு பண்ண முடியாது. ஏன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கு அவங்களுக்கு, ஆஸ்துமா இருக்கவங்களுக்கு. அந்த கொஞ்சம் வேகமா நடந்தா இழப்பு, மூச்சு வாங்கும், மாடிப்படி ஏறினா மூச்சு வாங்கும், வெயிட் தூக்கினா மூச்சு வாங்கும். அதெல்லாம் பண்ணாம இருந்தா அவங்க எவ்வளவு நாள் அவங்க பாட்டு இருக்கலாம். ஸோ அந்த அளவுல அவங்க சுடு தண்ணியை குடிச்சுக்கிட்டு என்ன தொட்டில் போட்டுக்கிட்டு உடம்ப வார்மப்பா வச்சுக்கிட்டு அவங்க பாட்டு இருக்கலாம். புரியுங்களா? ரொம்ப ஏதாவது மூச்சு வாங்க வந்துச்சுன்னா அஸ்டலின் யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்க முடியும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் இவங்களுக்கு இருக்கும். வாட்ஸ் இருக்கு, மறு இருக்கு, ஏதாவது பிரச்சனை வருமானால பார்க்கறதுக்கு ஒரு இதா இருக்கும் தவிர அந்த எக்ஸ்டர்னல் growth ஆர் இன்டர்னல் growth, அடிஷனல் growthங்கிறத இவங்கள்ட்ட இருக்கும். அந்த growth வந்து லைஃபுக்கு த்ரெட்டனிங்கா இருக்காது. இந்த கொழுப்பு கட்டிலாம் இருக்கு பாருங்க, கதைக்கு உள்ள இருக்கும், அந்த இடத்துல கட்டிக்கிட்டே தெரியும். அதனால உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை வராது, அதோட வாழ்ந்துக்க முடியும், அதை மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்க முடியும். ஸோ இதுதான் இவங்க கம்ப்ளைண்ட் ஆதாரம். மைண்ட் லெவலில் எப்படி இவங்க வந்து கவரப் பண்ணி வாழ்றாங்களோ, மறைச்சிக்கிட்டு வாழ்றாங்களோ, அது வந்து பெரிய அளவில் வாழ்க்கைக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற அளவில் கம்ப்ளைண்ட்டும் ஆஸ்மா, வார்ஸு, நியூரோசிஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த சைக்கோசிஸ் அப்படிங்கிற மயாசத்தை வந்து இண்டிகேட் பண்ணக்கூடிய சில ரெமெடிஸ் பார்த்தீங்கன்னா
பூஜா. பூஜா, லேக்கானினம், நேட்ரம் செல்பு, சபாதில்லா, பல்சட்டில்லா, மெடோரைனம், இலிசியா. இந்த மருந்து இண்டிகேட் பண்ணக்கூடிய சிம்டம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது சைக்கோசிஸ் தன்மையோட இருக்கும். அதில் வரக்கூடிய சிம்டம்லாம் நீங்கள் அந்த மாதிரி பார்க்கலாம். அடுத்தது கேன்சர் மயாசம். அப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னா உடம்புல பெருசாக டெஸ்ட்ரக்டிவ்னஸ் இல்லாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும். முதல்ல அக்யூட் அப்படிங்கிறது பயங்கிற அளவில் ஆரம்பிக்குது. அப்புறம் நான் அதுக்காக ஏதாவது செய்யணுங்கிற அளவில் வருது. அந்த பயமும் செய்யறது சேர்ந்து ஒன்று வருது. கம்ப்ளீட் ஹோப்ஃபுல்லாக செய்யறது வந்துச்சு. அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அப்படிங்கிறது வந்துச்சு. அந்த வளர்ச்சி நிலை பாருங்க, அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது பாருங்க. பயங்கிறது ஆரம்பிச்சு, அது குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய வெறும் பயம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு, அப்புறம் நான் செய்ய முடியும் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு, நான் செய்வேன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு, செய்யறதும் பயமும் சேர்ந்து வர்ற மாதிரி ஆரம்பிச்சு வந்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்ப்ளீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வாழறது அப்படின்னு கற்றுக்கிட்டு வாழறது அப்படிங்கிறது வந்து இப்போ கேன்சர் மேசத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே தான் வந்து உடம்பு மனசுல உள்ள அந்த ட்ரையட் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையும் மனப்போக்கும், உடல்நிலையும் உடல்ல வரக்கூடிய கம்ப்ளைண்டோட போக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பையோ உயிரையோ அழிக்கிறது அப்படிங்கிற தன்மையோட இங்கே வந்து வர ஆரம்பிக்குது. இந்த கேன்சர் இப்போ வந்து நிறைய மக்களுக்கு வர்ற மாதிரி இருக்கு, வந்துகிட்டு இருக்கு. அதில் முக்கியமான அவங்களோட மனநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் நம்மளே வந்து கொடுக்கலாம். இது வந்து ஏஜ் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வயசுலேருந்து 70 வயசு வரையும் அப்படிங்கிற இதை பார்க்குறோம். இந்த 60 to 70 அப்படிங்கிறது சைக்கோசிஸில் 35 to 50 வந்துச்சுல, இது வந்து 50 to 60ங்குது ஆக்சுவலாக. சார் ஒருவேளை டியூபர்குலோசிஸ் 50 to 60 இருக்க போகுது. இல்லை அடுத்த 60 to 70 இருக்கு. சரி பார்த்துக்கலாம், ஒரு ஒப்பீடு தான். இந்த டெத் அண்ட் பேஸ் அண்ட் பர்செப்ஷன் அப்படிங்கிறது இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டாஸ்க்கு வயசு வந்து அந்த வயசுங்கிறது அந்த வயசுல உள்ள மனநிலை தான் சொல்லுவோம். பட் அது வந்து 10 வயசுல இருக்கலாம், 20 வயசுல இருக்கலாம், 40 வயசுல இருக்கலாம். சரிங்களா? இவங்க தன்னுடைய டாஸ்க்கு, தன்னுடைய இலக்கு என்பது தன்னுடைய கெப்பாசிட்டி மீறி வச்சுப்பாங்க. கெப்பாசிட்டி மீறி வச்சுக்கிறது அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஐடிஐ படிச்சிருக்காரு, இல்லைன்னா டிப்ளமா படிச்சிருக்காரு. ஒரு மாதம் இவ்வளோ ஏர்னிங் பண்ணலாம் அப்படிங்கிறது நார்மலாக ஒரு இது இருக்கும். ஒரு 40,000, 50,000, 60,000 சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது இயல்பாக சுச்சுவேஷனில் சமூகத்தில் இருக்கலாம். ஆனால் இவர் வந்து கண்டிப்பாக அதை விட 2 மடங்கு 3 மடங்கு நான் சம்பாரிச்சே ஆகணும் அப்படிங்கிற இலக்கை வச்சுப்பார். பிஸ்னஸுக்குள்ளே போவார். பிஸ்னஸ் வந்து 10 பேர் வச்சு வேலை வாங்குவார். அங்கே வந்து இவருக்கு இலக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமாக கவனமாக இருக்கணும். தவிர நாம் கூட இருக்கவங்களை எப்படி வழி நடத்துகிறோம், எப்படி வேலை வாங்குகிறோம், அவங்களுக்கு என்ன சங்கடமாக இருக்குது, அவங்க எந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க, அதுக்கு என்ன சொல்யூஷனு அப்படிங்கிறத விட தான் தன்னுடைய இலக்கு அதை எப்படி விரைவாக முடிக்கிறது அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. அப்போ இவங்க சார்ந்த செயல்பாடுகளில் எல்லாமே இவங்க கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாருமே தான் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும், தான் சொல்கிறதான் கேட்கணும். அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, தொழிலில் இருந்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, ஒரு கட்சியில் இருந்தாலும் சரி. புரியுங்களா? தான் நம்ம
நம்மளோட இலக்கை நம்ம ரீச் பண்ணோம்னா நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை சார்ந்தவங்க எல்லாம் நம்ம சொல்ற மாதிரிதான் கேட்கணும். அது எல்லாரும் தான் கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அது வந்து எப்பவுமே யதார்த்தத்துல சாத்தியம் இருக்காம. உதாரணத்துக்கு ஒரு எம்ப்ளாயி ப்ரொமோஷன்ல சூப்பர்வைசரா வந்துட்டாரு. எம்ப்ளாயா இருக்கிற வரையும் அவருடைய வேலை அப்படிங்கிறது ரொம்ப சின்சியரா இருக்கும். டைமுக்கு போவாரு, ரொம்ப நுணுக்கமா செய்வாரு, ரொம்ப டேலண்டடா செய்வாரு. இண்டிவிஜுவலா வேலை பார்த்த வரையும் அது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அப்ப அந்த மாதிரி அவர் சின்சியரா நல்லா அவுட்புட் கொடுத்து நல்லா டெக்னிக்கா வேலை பார்த்ததுல இருந்து அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. இப்ப சூப்பர்வைசரா வந்துட்டாரு. ஸோ தான் எதிர்பார்க்கிற அந்த பங்க்சுவாலிட்டி, தான் எதிர்பார்க்கிற அந்த அக்யூரசி, தான் எதிர்பார்க்கிற பர்ஃபெக்ஷனு அவர் சொல்லும் போதே சொல்றாரு. அவரு நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனா இருப்பேங்க, ரொம்ப பர்ஃபெக்ஷனா இருப்பேன், எதுலையுமே நான் பர்ஃபெக்ஷன். ஒரு வேர்டு அவர் யூஸ் பண்றாரு, அவ்வளவு அற்புதமா யூஸ் பண்றாரு. அது அந்த கேன்சர் மேஸ்டோட வேர்டு அது. நான் எப்போதுமே பர்ஃபெக்ஷனா இருப்பேங்க, டைம்ல பர்ஃபெக்ஷனா இருப்பேன், ஒர்க்ல பர்ஃபெக்ஷனா இருப்பேன். நான் வேலை செஞ்ச வேலைன்னா கரெக்டா நான் செஞ்சதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனா இருப்பேன் அப்படிங்கிறாரு. தனியா வேலை பார்த்த வரையும் அவரால் பண்ண முடிஞ்சது. இப்போ ஒரு 20 பேரை வேலை வாங்குற இடத்துக்கு வந்த பிறகு நான் எதிர்பார்க்கிற பர்ஃபெக்ஷன் 20 பேர்ட்டையும் எதிர்பார்க்கிறாரு. வேலைக்கு ஆகுமா? வேலைக்கு ஆகிறது இல்லை. என்ன ஆகும்? டென்ஷன், இரிட்டேஷன், ஆங்கர் எல்லாம் சேர்ந்து உடம்புக்குள்ள 1 மாசம் 1 வருஷம் பாக்குது. அதுக்கப்புறம் அது மைண்டு இதுக்கு மேல உன்னை சுமக்க முடியாது பண்ணானு அப்படின்னு சொல்லி உன்னை இழந்தாதான் உன்னுடைய உடம்பை இழந்தால் வழி வேற வழியே இல்லை பண்ணு உடம்புல இறக்கிறது. அது கேன்சர் வருது. புரியுங்களா? அந்த கேன்சருடைய இப்ப இந்த உதாரணத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு குடும்பத்துல இருக்கவங்களும் அப்படிதான் யோசிப்பாங்க. எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கணும், நான் சொல்றதான் கேட்கணும். நீ யார் வேணாலும் எடுத்து பாருங்க, கேன்சர் கேஸ், கேன்சர் வந்தவங்க யார் வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க, அவங்களுடைய மனநிலை என்பது, அவங்களுடைய மனப்போக்கு என்பது இந்த மாதிரிதான் இருக்கு. இன்வேரியபிள் எல்லா கேஸ்லயும் நம்ம பார்க்கறோம். பல கேன்சர் கேஸ் பார்த்து அதுல வந்து நான் உதாரணத்துக்கு ஒண்ணுதான் சொன்னேன். குடும்பத்துல அப்படித்தான். இவங்க இருக்கிற இடத்துல இவங்க சொல்றதா எல்லாரும் கேட்டாகணும். இந்த இடத்துல இவங்க சொல்றதான் எல்லாரும் கேட்டாகணும். அந்த அளவுல அவங்க இருப்பாங்க. விஷயங்கள் எதுவுமே நம்ம கையை மீறி போகக்கூடாது. ஆக இந்த மேசத்துக்கு பேரு கேன்சர் அப்படின்னாலே கண்ட்ரோல் அப்படின்னு பேரு. கேன்சர்னாலே கண்ட்ரோல் அப்படின்னு பேரு. புரியுதா? வெளியில விஷயங்கள் இவர் கண்ட்ரோலை மீறி போகும்போது உள்ள என்ன மாலிகுல்ஸோட செயல்பாடு அப்படிங்கிறது இவர் கண்ட்ரோலை மீறி போயிடும். அங்கே அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். டெஸ்ட்ரக்டிவ் செல்ஸ் எல்லாம் அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். புற்று அப்படிங்கிற அளவுல அது பாட்டுக்கு வளர ஆரம்பிச்சிடும் உள்ளுக்குள்ள. புரியுங்களா? அது ஒரு இடத்துல இருக்கிறது பல இடத்துக்கு பரக ஆரம்பிச்சிடும். ஸோ கம்ப்ளீட்டா டெஸ்ட்ரக்டிவ்னஸ் தான், அழிவு தான். புரியுங்களா? இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ரியாலிட்டி அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு அவசியம் வேணுங்கிறத எச்சரிக்கையோட உணர்த்தக்கூடியது. இதெல்லாம் இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. கேன்சர் மேசத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. எதையுமே சைக்கோசிஸ் மேசம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. உயிருக்கு பிரச்சனை இருக்காது, உடம்புல தொந்தரவுகள் இருக்கும். புரியுங்களா? இந்த கேன்சர் மேசம் அப்படிங்கிறது உயிருக்கு பிரச்சனை வரும். காரணம் என்னன்னா, நான் நினைக்கிற மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இவங்க ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. அந்த பிடிவாதம் அப்படிங்கிறது தான் உள்ளுக்குள்ள உடல் செயல்பாடுகள்ல புற்றுநோயா வருதுங்க. Things are out of control. All get destroyed if I do not keep control. நான் என் கண்ட்ரோல்ல வச்சுக்கலன்னா நான் நினைக்கிற மாதிரி ரிசல்ட் இருக்காது, நான் நினைக்கிற மாதிரி வேலை ஆகாது, நான் நினைக்கிற மாதிரி பிள்ளைங்களை வளர்க்க முடியாது, நான் நினைக்கிற மாதிரி உறவு மெயின்டைன் பண்ண முடியாது, நான் நினைக்கிற மாதிரி ஆஃபீஸை மெயின்டைன் பண்ண முடியாது, நான் நினைக்கிற மாதிரி அவுட்புட் கொடுக்க முடியாது, நான் நினைக்கிற மாதிரி என்னுடைய பேரை மெயின்டைன் பண்ண முடியாது. இது எல்லாம் இவங்களோட பிரச்சனை. ஸோ பிரேக்கிங் அவே. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்?
இவன் கண்ட்ரோல் எதுவுமே வராது, பிரேக் ஆகும். ஸோ எவ்ரிதிங் அரௌண்ட் ஹிம் இஸ் chaotic and he is too small to gain control over. அதாவது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் என் கண்ட்ரோலில் வரும்னா ஒன்றுமே இவர் கண்ட்ரோலில் வரல அப்படிங்கிறப்ப ஒரு பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிடுவார். பயங்கர கன்ஃபியூஷன் ஆகி ஒன்றுமே புரியாத நிலைக்கு தெக்குமுக்கு ஆடுவார். வெளியில் உள்ளுக்குள்ளே அதே மாதிரி நடக்கும். he is too small to gain control over. விஷயங்கள் நிறைய டீல் பண்ணணும், ஆனால் எல்லாம் தான் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணும். அப்படிங்கிறப்ப தான் எல்லாம் இவர் கண்ட்ரோலை மீறி போகும். தி chaos as there is a fixed weakness within him. புரியல? அந்த தடுமாற்றம் என்பது என்ன, குழப்பம் என்பது, தடுமாற்றம் என்பது தவிர்க்க இல்லாம இவரோட லைஃபாவே மாறிடும். ஏன், நான் இண்டிவிஜுவலா என் வாழ்க்கையில நான் எப்படி வேணாலும் இருந்துடலாம், ஆனா நான் நினைக்கிற மாதிரி என் பக்கத்துல உள்ள இருக்கணும்னா அது எப்படி சாத்தியப்படும்? இதுதான் அவுட் ஆஃப் த கண்ட்ரோல், பியாண்ட் த ரியாலிட்டி. பியாண்ட் த ரியாலிட்டி. புரியுங்களா? நான் நினைக்கிற மாதிரி என்னாலே வாழ முடியல இந்த சமுதாயத்துல. நான் நினைக்கிற மாதிரி என் கூட இருக்கவங்க என்ன, என் குடும்பத்தார்கள், என் பிள்ளைங்க, எங்க அப்பா அம்மா, கூட வேலை பார்க்குறவங்க, கீழே வேலை பார்க்குறவங்க, ஒரு கட்சியில இருக்கிறவங்க, தெருவில் இருக்கிறவங்க, இப்படி நான் நினைக்கிற மாதிரி நான் சம்மந்தப்பட்ட எல்லாருமே இருக்கணும்னா சாத்தியப்படுமா? இது சாத்தியப்படாது. டெஃபினட்டா அந்த அந்த உறவுகள்ல ஒண்ணு வெளியில வெடிக்கணும் இவரு, இல்லைன்னா உள்ள போட்டு அழுத்தணும். ரெண்டு ஒன்று நடக்கும். ஏன்னா இவர் எதிர்பார்க்கறது நடக்கவே நடக்காது. இந்த பர்ஃபெக்ஷனா இருக்கிறது அப்படிங்கிறது, தூய்மையா இருக்கணும் அப்படிங்கிறது, ஒழுங்கா இருக்கணும் அப்படிங்கிறது, பங்க்சுவலா இருக்கணும் அப்படிங்கிறது, நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு சொசைட்டில சாத்தியமா? குடும்ப சூழல சாத்தியமா? அப்ப வாழ்க்கை என்பது அனுசரிச்சு போறதுதான் வாழ்க்கை. புரியுங்களா? இந்த அனுசரணை அப்படிங்கிறது இவர்கிட்ட சுத்தமா இருக்காங்க. எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாரு, எல்லாரையும் கட்டுப்படுத்த ஆரம்பிப்பாரு. அது நடக்கவே நடக்காது. அப்ப கடைசி அவுட்புட் என்ன? அவரு லைஃபுக்கு அவர் கொடுக்குற ஃபீட்பேக் என்ன அப்படின்னா ஃபெயில்யூர் தான். ஸோ வெளியில் நடக்கிற ஃபெயில்யூரு உள்ளுக்குள்ள உடம்போட இயக்கத்துல ஃபெயில்யூரா மாறிடும். டெஸ்பரேட் வித் வெரி லிட்டில் ஹோப் ஆஃப் சக்சீடிங். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை என்பது, வாழ்க்கையோட நம்பிக்கை என்பது ரொம்ப சுருங்கி போயிடும், ரொம்ப சுருங்கி போயிடும். பட் இட் இஸ் நாட் அல்டுகெதர் ஹோப்லெஸ். ஆனாலும் முயற்சி பண்ணுவார், ஆனாலும் முயற்சி பண்ணுவார். நம்பிக்கை குறைவா இருக்கும், ஆனாலும் முயற்சி பண்ணுவார். சரிங்களா? ஒரு போட்டோகிராஃபருங்க, நல்ல அருமையா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால அவர் பயங்கர போட்டோகிராஃபி ஃபீல்டுல பயங்கர ஹீரோ. முதல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனா புக் பண்றதுக்கு அவர் பேர் தான் முதல்ல ரெஃபர் பண்ணுவாங்க. அவருக்கு அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா தான் வேற ஆள்கிட்ட போவாங்க. அந்த மாதிரி அந்த போட்டோ எடுத்து ஃபில்மை வாஷ் பண்ணி பிரிண்ட் போட்டு தர்றது இருக்கு இல்லையா, அதில் அவ்வளோ கெட்டிக்காரு. அதுக்கு பிறகு இதெல்லாம் வந்துருச்சு, என்ன எல்லாம் செல்போன் அளவுக்கு இப்போ வந்துருச்சு. டிஜிட்டல் கேமரா வந்துச்சு. புரியுங்களா? எத்தனை ஸ்னாப் பண்ணாலும் எடுத்துக்கலாம், அதில் எது கரெக்டாக இருக்கோ அதை பிரிண்ட் போட்டு தரலாம். அப்படிலாம் வந்த பிறகு அவரு இதெல்லாம் கற்றுக்க முடியல, இதெல்லாம் கற்றுக்க முடியல. புரியுங்களா? இருந்தாலும் அவர் அந்த பர்ஃபெக்ஷனா பண்றது, ஒரு டைமுக்கு பண்ணி கொடுக்கறது, ரொம்ப நீட் அண்ட் கிளீனா பண்ணி தர்றது, அதெல்லாம் இருந்துச்சு. ஆனா அதை அவரால் மெயின்டைன் பண்ண முடியல. காரணம் என்ன? வெளியில நடந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அவருக்கு முடியாம போகுது. அந்த அவருடைய ஸ்டேட்டஸ் அவரால் இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியல, அதை கீப் அப் பண்ண முடியல. சரிங்களா? அது வருமானத்துல குறைவு வருது, குடும்பத்துல பிரச்சனை ஆகுது. குடும்பத்துல அதுவரையும் சொன்னதெல்லாம் கேட்டவங்க இப்ப யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. வருமானம் இல்லை, இவர் சொல்றதை கேட்கறது இல்லை. சாப்பாடு கூட இவர் நினைக்கிற மாதிரி சாப்பிட முடியல. அந்த அளவுக்கு போன பிறகு அவருக்கு மவுத்துல கேன்சர் வருது. ஸோ எந்த இடத்துல கேன்சர் வருது அப்படிங்கிறது, அவருக்கு என்ன நீடு இருக்கு, அதுல அந்த நீடை ஃபுல்ஃபில் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஆர்கான்ல பிரச்சனை வரும். சரிங்களா? ஸோ
எதுவுமே வேகமா செய்யணும்னு முயற்சி பண்ணுவாரு. பர்ஃபெக்டா செய்யறது மட்டும் இல்ல, பங்க்சுவலா இருக்கிறது மட்டும் இல்ல, ரேப்பிடா வேகமா செய்யணுங்கிறது இருக்கும். ஸோ அதனால அது செய்யறது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இவரால் முடியாத போது, கையை மீறி போகும்போது அது டெஸ்ட்ரக்டிவா மாறிடும். புரியுங்களா? நம்ம கூட இருக்கவங்கள கண்டபடன்னு கத்த ஆரம்பிக்கிறது, டென்ஷன் ஆகுறது, உள்ள பாதி கண்ட்ரோல் பண்றது, வெளியில பாதி வந்து எக்ஸெப்ட் பண்றது. அப்ப அவருக்கும் கூட இருக்கவங்களுக்கும் நிறைய ப்ராப்ளம் வந்துடும். ஸோ டோட்டலாவே எதுவுமே வந்து பீஸ்ஃபுல்லா இருக்காது. அது உள்ளுக்குள்ள கேன்சரா மாற ஆரம்பிக்கும். டெஸ்பரேட் வித் வெரி லிட்டில் ஹோப் ஆஃப் சக்சீடிங். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும்போது அதெல்லாம் இவரால் முடிஞ்சதா இருக்கும். பட் மேல போக போக, ஏன்னா பியாண்ட் லிமிட் இவருடைய பிளானிங் இருக்கும். அதை நோக்கி போக போக பயங்கர பேர்டன் இருக்கும், பயங்கரமா ப்ரெஷர் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். அந்த டைமுக்குள்ள இவரால் முடிக்க முடியாது, டோட்டல் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும். பட் இட் இஸ் நாட் ஆல் டுகெதர் ஹோப்லெஸ். ஹோப் அதாவது சக்சீட் பண்ண முடியாது அப்படிங்கிறது இருக்கும், அதே நேரத்தில் சுத்தமா முடியாதுங்கிறதும் இருக்காது. ஸோ இந்த பக்கமும் அவர் வந்து அதாவது முடியாதுங்கிற மாதிரியும் தெரியும், ஆனா விடவும் முடியாது, தன்னால் முடியுங்கிற ஹோப் இருக்கும். ரெண்டுக்கு இடையில தடுமாறி இருப்பாரு. இவருடைய அட்டிடியூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் பர்சன் வித் ஹியூஜ் டாஸ்க். ஏன்னா இவர் பயங்கர கற்பனை கனவுல இருப்பாருங்க. டாஸ்க் வந்து அவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிப்பாரு, அதனால இவர் கண்ட்ரோல் இல்லாம போயிடும். ஸோ இவருக்கு வரக்கூடிய பெத்தாலஜி அப்படிங்கிறது கேன்சர் வரும். கேன்சர்னா கண்ட்ரோல். கண்ட்ரோல் அப்படிங்கிற வேர்டு வந்து விடாம வச்சுங்க. கேன்சர்னா கண்ட்ரோல். நான் எதையாவது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் எதை நோக்கி எங்க போய் நிற்பேன்னு யோசிச்சு பார்த்துங்க. பேஷண்ட்டுக்கு அப்படிதான். எதையும் நாம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது, நாம எப்படி வேணாலும் வாழலாம், நம்ம விருப்பத்துக்கு நம்ம மட்டும்தான் வாழ முடியும் அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்க கொள்ள முடியாதவங்க இவங்க. நம்ம மட்டும்தான் நம்ம விருப்பத்துக்கு வாழ முடியும், பிறரெல்லாம் நம்ம விருப்பத்துக்கு இருக்க முடியாது, இருக்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் தனித்தனி இயல்புல இருக்கிறவங்க. அவங்களுடைய எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து வாழ்வாங்க. வாழ்க்கை என்பது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இந்த விஷயம் வராது. ஸோ கவுன்சிலிங் பார்ட் ஆஃப் வியூ நாம இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா பக்காவா நாமளே யதார்த்தமா இருந்துக்க முயற்சி பண்ணுவோம். பிறரையும் அந்த இதுல இருந்து யதார்த்தத்தை கொண்டு வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ கேன்சர் ரெமெடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்சினோசினம். அதாவது கார்சினோசினம் வந்து எந்த மாதிரி கண்டிஷன்ல பயன்படும் அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி ஸ்ட்ரெஸ், அதாவது பொருளாங்கடு எமோஷன்ல இருக்கக்கூடியவங்க, மாச கணக்குல இல்லை வருஷ கணக்குல ஒரு பயத்திலையோ ஒரு கவலையிலையோ ஒரு இரிட்டேஷன்லயோ ஒரு கோபத்திலையோ, முக்கியமா கோபம், வருடக்கணக்கான கோபம் ஒரு பர்டிகுலர் விஷயத்துல பர்டிகுலர் பர்சன் மேல என்ன பர்டிகுலர் டாஸ்க்ல இவங்க வந்து எப்பவுமே ஒரு விரக்தியில கோபத்துல பயத்துல இருக்காங்கன்னா அது கார்சினோசம் இருக்கு இல்லையா, அது கேன்சர் செல்லுல இருந்து உருவாக்கின மருந்து. அது ப்ரூவிங் பண்ணும்போது இதுதான் வெளிப்படுத்துது. அந்த கேன்சர் பர்சனுடைய அந்த மைண்ட் ஸ்டேட்டை தான் கார்சினோசம் ஸ்டேட்டா வெளிப்படுது. அது கேன்சர் பேஷண்ட்க்கு பெரும்பாலும் இதை வந்து இன்டர்கரண்ட் ரெமடியா கண்டிப்பா கொடுப்பாங்க. சில பேருக்கு இதுவே ஸ்டேட்டா வரும், மைண்ட் ஸ்டேட்டா வரும். காபிசாக்கிரியா அப்படிங்கிறது ஒரு தன்னை ரொம்ப கண்ட்ரோலா வச்சுக்கக்கூடிய பர்சன் இவங்க. போனியம், ஆர்சனிக்கம், இக்னேஷியா. இப்போ இக்னேஷியா பார்த்தீங்கன்னா நியூராலஜிக் கம்ப்ளைண்ட் வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன்னு வச்சுங்களேன். ஒரு அம்மாவும் பிள்ளையும் ஒரு ஆற்றை கடந்து வராங்க. குழந்தை முன்னாடியே கரைக்கு வந்துருச்சு.
அம்மா வர்றதுக்கு முன்னால தண்ணி அடிச்சு போயிடுச்சு. புரியுங்களா? அந்த குழந்தை கண்ணு முன்னால அம்மா தண்ணியில அடிச்சு போறாங்க. ஹெல்ப்லெஸ் ஸ்டேஜில் இருக்காங்க. அம்மா அம்மான்னு கத்துறாங்க. குரல் நின்று போச்சு. அதுக்கப்புறம் பேச்சு வரல. சரிங்களா? இந்த அந்த கண்ட்ரோல், அந்த எமோஷன் வந்து கண்ட்ரோல் இல்லாம போய் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பீச்லெஸ் கண்டிஷனுக்கு அந்த எமோஷன் ரேட்டு கொண்டு போகுது. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது இந்த கேன்சர் மேஸோட கீவேர்டு. நைட்ரிக் ஆசிட், காலி ஆர்சனிக்கம், அனகார்டியம், இது எல்லாமே வந்து கேன்சர் மேஸத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய மருந்துகள், கேன்சர் மேஸத்தை புரிந்து கொள்வதற்கு உதவக்கூடிய மருந்துகள். அடுத்து டியூபர்குலர். இதுவும் பார்த்தீங்கன்னா இனிமே பார்க்கக்கூடிய எல்லாமே இதெல்லாம் சிபிலிட்டிக் ரெமடிஸ். சைக்கோசிஸ் வரையும் பெருசா அழிவுங்கிறது இருக்காது. அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாமே சிபிலிட்டிக் நேச்சர் கொண்டது. டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கார்சினோஸ்டம் பார்த்தோம்ல, அது குறிப்பா சிபிலிட்டிக் ஆஸ் வெல் அஸ் சோரிக். வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கும், அதே நேரத்துல சிபிலிட்டிக் நேச்சர் இருக்கும். அது அங்கே பார்த்தோமா. இங்க டியூபர்குலர்ல பார்த்தீங்கன்னா சிபிலிட்டிக் வித் சைக்கோசிஸ், சிபிலிட்டிக் வித் சைக்கோசிஸ் இந்த மாதிரி இருக்கும். நீங்க நேச்சரை பார்க்கலாம். இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்றது. அந்த டியூபர்குலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ டிபி வந்த பேஷண்ட் இருக்காங்கல்ல, டிபி வந்த பேஷண்ட்டுக்கு ஒரு பக்கம் அழிவுத்தன்மை இருக்கும், இன்னொரு பக்கம் சடன் டெஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது. அவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு என்ன வேலை முறைகளை வந்து இலகுவாக்கிக்கிட்டு இவங்க வாழ முடியும். அது சைக்கோசிஸ். ஒரு புறம் ஒரு ரொம்ப சடன் டெத் வராம வாழறது அப்படிங்கிற ஒரு தன்மையும், இன்னொரு பக்கம் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது தவிர்க்க இயலாதது அப்படிங்கிறதும். இதுதான் டிபிங்க, டியூபர்குலோசிஸ். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து அவங்களுடைய நோய் இருக்கும், அந்த மனிதர்கள் இருப்பாங்க, என்ன அவங்களுடைய உடல் தன்மைகள் இருக்கும், இது பார்க்கலாம். ஸோ 60 to 70 ஏஜில் உள்ள மனப்பான்மை தான் இது. சரிங்களா? ஸோ பெருசா ரொம்ப எபிலிட்டி இருக்காது, ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்காது. ஏன்னா இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு வாழ முயற்சி பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. எதா இருந்தாலும் ஆசை விருப்பங்கள் எல்லாம் ஒதுக்கி விட்டுருவாங்க. ஏன்னா தனக்கு தேவை இருந்தா கூட, விருப்பம் இருந்தா கூட, அங்கே பிள்ளைங்க இருக்குது சாப்பிட்றாங்கன்னா தனக்கு சாப்பிட விருப்பம், சரி பிள்ளைங்க சாப்பிடட்டும் அப்படின்னு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போறது அப்படிங்கிறது. ஸோ இந்த டிபி வந்துருச்சு அப்படின்னா, அந்த டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படிங்க அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அதாவது ஹார்ட் சஃபோகேட்டட், சஃபோகேஷன் அப்படிங்கிறது இவங்களுக்கு அந்த மூச்சு திணறல் அப்படிங்கிறது இருக்கும். அந்த டிபி பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த நெஞ்சு வந்து கொஞ்சம் இப்படி குறுகுன மாதிரி இருக்கும், குறுகுன மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா பல ஆண்டுகளா இதில் வந்து ஜெனட்டிக்காவே அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே டிபி இருக்கு அப்படின்னா, அவங்க அந்த லங்ஸோட ஃபங்க்ஷனல் வேல்யூம் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனல் வேல்யூம் நிறைய இருக்கிறவங்க, இந்த போலீஸ் வேலைக்கு இந்த வேலைக்கெல்லாம் போகிறவங்க நெஞ்சை வந்து அளந்து பார்ப்பாங்க. அதாவது மூச்சு விட்ட பிறகு எவ்வளோ இருக்கு, மூச்சு ஃபுல்லாக இழுத்த பிறகு எவ்வளோ இருக்கு, அந்த லங்ஸோட எக்ஸ்பென்ஷன் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது தான் அது. அது ஏன் அப்படின்னா அந்த ஆக்சிஜன் வந்து நிறைய குவான்டிட்டி உடக்கும் வரும்போது அவங்களுக்கு எனர்ஜி நிறைய இருக்கும், அவங்க வந்து வலிமையோட வந்து வேலை பார்க்க முடியும். ஸோ இந்த டிபி வந்தவங்களுக்கு அந்த லங்ஸோட ஃபங்க்ஷனல் எக்ஸ்பென்ஷன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால எலும்பு கூட பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு, அதாவது மார்பு எலும்பே உள்ள அமுங்கி இருக்கும் அவங்களுக்கு. புரியுங்களா? ஸோ அதனால வந்து ரொம்ப இவங்களால மூச்சு இழுத்துலாம் விட முடியாது. ஒரு குறுகிய இடத்துக்குள்ள வாழ்ற மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ சஃபோகேஷன் இருக்கும், போட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், மேலே யாரோ உட்கார்ந்த மாதிரி இருக்கும், கம்ப்ரஸ்டு ஒரு ஃபீல் இருக்கும், கேப் அப்படிங்கிறது ரொம்ப நேரவா இருக்கும். இவங்க
ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு வேலையில் இருக்காரு, 60 வயசு ரிட்டையர்மெண்ட், வயசு இப்ப 58 ஆயிடுச்சு. இன்னும் 2 வருஷத்துல ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரு. இன்னும் வீடு கட்டல, பையனுக்கு கல்யாணம் பண்ணல, பையனுக்கு வேலைக்கு போல, பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல. என்ன 2 வருஷம் தான் இருக்கு. 2 வருஷத்துக்கு எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும். டைம் இஸ் டூ ஷார்ட். நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த 2 வருஷத்துக்குள்ள இவ்வளவு கடமைகள் நான் முடிச்சாகணும். என்னோட எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. 58 வயசுல என்ன எனர்ஜி இருக்கும்? 30 வயசுல 35 வயசுல வீடு கட்டினா ஓடி ஆடி எல்லாம் எங்க போனாலும் போய் நேரா இவரே ரா மெட்டீரியல் இருக்கிற போய் பிடிச்சி கொண்டாந்து வீடு கட்டுவாரு. 58 வயசுல அவருடைய எனர்ஜி எப்படி இருக்கும்? சரிங்களா? ஒரு 45 வயசு 50 வயசுல பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறாரு, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பாக்குறாரு, இல்ல வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, அவங்கள வேலைக்கு அனுப்புறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா அவங்களால பண்ண முடியும். சரிங்களா? 58 வயசுல எனர்ஜி இருக்காது, நாள் குறுகி வந்துச்சு, 2 வருஷத்துக்குள்ள இது எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். என்ன இது வந்து எப்படி இருக்கும்? ஏறி வச்சுட்டு பொண்ணு பாக்குற மாதிரி. புரியுங்களா? அவ்வளவு ஹெக்டிக்கா இவங்க வந்து இருப்பாங்க. டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்குள்ள சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. எல்லா இன்செக்ட் ரெமடியும் இந்த இதுக்குள்ள வருங்க. சரிங்களா? இன்டென்ஸ் அப்ரஷன், மேல ஒரு அழுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வெரி வெரி ரேப்பிட் அண்ட் டெஸ்ட்ரக்டிவ். புரியுங்களா? இப்போ குறுகிய நேரத்துக்குள்ள இவ்வளவு வேலைகள் பார்க்கணும். நான் ஓடிடணும்னா வெயில் ஜாஸ்தியா இருக்கும், வெயில் மண்டை பழக்கும், வெயில போனா இவருக்கு ஆகாது, போய் தான் ஆகணும், சன்ஸ்ட்ரோக் வரும், என்ன ஆகும்? டிஸ்ட்ரக்ஷன் ஆயிரும். இல்ல வந்து ரொம்ப குளிர், எக்ஸ்ட்ராடினரி குளிர் இருக்கும், இவங்களுக்கு வந்து குளிர் தான் பிரச்சனையா இருக்கும். எக்ஸ்ட்ராடினரி குளிர், இவ்வளவு வேலைகளை பார்த்தாகணும், இதெல்லாம் டைம் பார்க்காம நான் போய் தான் ஆகணும், உடம்புக்கு ஒத்துக்காது, டிஸ்ட்ரக்ஷன் ஆயிரும். ஸோ டெஸ்பரேட் டிசைர் ஃபார் சேஞ்ச், அதாவது சீக்கிரம் அந்த சேஞ்சஸ் வேணும், சீக்கிரம் பண்ணணும். டெஸ்பரேட் டிசைர் ஃபார் சேஞ்ச், டெஸ்பரேட் வித் வெரி லிட்டில் ஹோப் ஆஃப் பிரேக்கிங் ஃப்ரீ. அதாவது நம்பிக்கை ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்? இவருடைய லங்ஸோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். அதுக்கு மேல இவரால் வந்து வேகமா போக முடியாது, மாடிப்படி ஏற முடியாது, வெயிட் தூக்க முடியாது. ஒரு லிமிட்டட் கெப்பாசிட்டி, லிமிட்டட் ஸ்பேஸ், லிமிட்டட் டைம், அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற நிலையில அவங்க எப்படி இருப்பாங்க? அதுதான் எங்களுடைய மனநிலை. டைம் ரொம்ப கம்மியா இருக்கும், டூ மச் டு பி டன், நிறைய வேலைகள் அதுக்குள்ள பார்க்க வேண்டியிருக்கும். டைம் கம்மியா இருக்கும், நிறைய வேலைகள் குறுகிய நேரத்தில் பண்ண வேண்டியிருக்கும். இவங்களோட பெத்தாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ், ஆஸ்துமா. இதுல இந்த டியூபர்குலோசிஸ் ஆஸ்துமால இந்த 2 விஷயத்தை இணைச்சு பார்க்கணும். ஒன்று, அவங்களால அட்ஜஸ்ட் பண்ணி வாழவும் முடியும், அதே நேரத்தில் டெஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ் ஸ்லோவாக நடந்துகிட்டே இருக்கும். இந்த ரெண்டும் இணைஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறது தான் டியூபர்குலோசிஸ் தன்மைங்க. இதோடைய ரெமெடிஸ் பார்த்தீங்கன்னா பேசிலினம், ரோசிரா உங்களுக்கு தெரியும், சளி காஃபுக்கு கொடுப்பாங்க. பேசிலினம் அந்த அது வந்து ஒரு நோஸோடு, டிபி அந்த கோழையிலேருந்து பண்ணக்கூடிய மருந்து. கல்கரியா பாஸ்பரஸ், டேரண்டுல்லா, அப்ரோட்டினம், இதெல்லாம் டியூபர்குலோசிஸ் மருந்துகள்ங்க. லெப்ரஸ் மயாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மயாசம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் டெஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அது வெளிப்படையா இருக்கும். டெஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வெளிப்படையா இருக்கும். இதனால இவங்களை எல்லாரும் ஓரம் கட்டுவாங்க, ஒதுக்கி வைப்பாங்க. ஒண்ணு அடுத்தவங்க ஒதுக்கி வைப்பாங்க, இல்லைன்னா தானாவே ஒதுங்கிப்பாங்க. அந்த லெப்ரசி வந்த ஒரு பர்சனுக்கு என்ன மனநிலை இருக்கும் அதை கம்பேர் பண்ணி பார்த்துங்க. இது இப்போ நான் சொன்ன மாதிரி பிள்ளைங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, எனக்கு லெப்ரஸ் வந்துச்சு, யாரோ அந்த வீட்டில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா?
இவர் என்ன பண்ணுவாரு, போற இடம் சரியாம சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போயிடுவாரு, எங்கேயாவது போய் பொழப்ப நடத்துப்பாரு. அவர் வந்து வாழ முயற்சி பண்ணுவார். ஏன், மற்றவங்க இவங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறதுனால, நான் குடும்பத்துல வந்து பிள்ளைங்களுக்கு வந்து வாழ்க்கை அமையாது அப்படிங்கிறதுனால இவர் ஒதுங்கி போயிடுவார். இவரு ஒதுங்கி போயிடுவார். ஸோ தான் ஒதுக்கப்படுகிறோம், நாம் வந்து ஒதுக்கப்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நெக்லெக்டட் ஃபீலிங். நெக்லெக்டட் ஃபீலிங் அப்படிங்கிறது 4 செகண்ட் ஃபீலிங். நெக்லெக்டட் ஃபீலிங் அப்படிங்கிறது டியூ டு டிசீஸ் இல்லாமலே இவங்க மைண்டில் வந்து இருக்கக்கூடியது இருக்கும். வீட்டில் என்னை மட்டும் ஒதுக்கி வைக்கிறாங்க, என்ன எல்லாரும் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க, எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் எனக்கு வந்து எதாவது கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து 2ஆம் பட்சமா 3ஆம் பட்சமா என் வீட்டில் இருக்கிறேன். சரிங்களா? 3 மருமக இருக்கிறதுல 2 பேரும் கொஞ்சம் வசதியாக பவுன் நகை போட்டுட்டு வந்தாங்க. எங்கள் வீடு வந்து நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தேன். என் வீட்டில் அவ்வளோ வசதியாக இல்லை. ஏன்னா அங்கே வந்து எனக்கு மரியாதை இல்லை, நான் வந்து ஒதுக்கப்படுறேன், நான் வந்து அவமானப்படுத்தப்படுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறது அப்படிங்கிறதே அது லப்ரஸ் மியாசத்துடையது. புரியுங்களா? ஸோ அங்கே வந்து என்ன கோரிக்கை இருக்கும் அந்த பொண்ணுக்கு, பாருங்க இப்படிலாம் நடக்குது, வாங்க நம்ம தனியாக போயிடும், நம்ம தனி கொடுத்துன போயிடும், இதுக்கு மேலே இதை சகிச்சிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை அங்கே வரும். ஒன்று ஒதுக்கப்படுறது, இல்லை ஒதுங்கி போயிடுறது. இந்த ரெண்டும் வந்து அந்த அந்த லப்ரஸ் மயாசம் இருக்கக்கூடிய பர்சனுக்கு மனசில் இருக்கும். அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி, எல்லாரும் அவங்கள விட்டு ஒதுங்கி போகிற மாதிரி அப்படிதான் இருக்குங்க. சரிங்களா? ஸோ ஓல்டேஜில் வரக்கூடியது, சரிங்களா? இந்த லெப்ரஸ் மேசத்தோடைய டெண்டன்சியில் வரக்கூடியதான் ஓல்டேஜ் ஹோம் எல்லாம். சரிங்களா? உடனே இவங்களே வந்து சம்பாரிச்ச காசுலாம் கொண்டு அங்கே டெபாசிட் பண்ணிட்டு தனியாக இருந்துப்பாங்க. இங்கே இருந்தால் அவங்களால நம்ம வந்து புறக்கணிக்கப்படுறத விட நம்ம அவங்களுக்கும் மரியாதை, நமக்கும் மரியாதை, ஓல்டேஜ் ஹோம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறது. இது அந்த மனநிலைங்க. ஸோ டிஸ்பிளேஸ்டு, புஷ்டு இன்டு எ கார்னர், ஓரம் ஒதுக்கி வைக்கிறது, நம்மளை நமக்குன்னு தனியாக தட்டு டம்ளர் எடுத்து வைக்கிறது, நமக்குன்னு தனியாக அந்த ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் எல்லாம் ஒரே குடும்பம் அப்படிங்கிற ஃபீல் வந்து அங்கே இவங்களால உணர முடியாது. ஒரு ஆஃபீஸில் அந்த மாதிரி உணர முடியாது, நண்பர்கள் மத்தியில் அந்த மாதிரி உணர முடியாது. அதுவரை ஒன்றா இருப்பாங்க, திடீர்னு அவங்கள வந்து அவுட்காஸ்ட் பண்ணுவாங்க, ஒதுக்கி வைப்பாங்க. ரேப்பிட் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அதை க்யூர் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவில் அவங்களுடைய கம்ப்ளைண்ட் இருக்கும். அவங்க மனநிலை வந்து அவங்கள சமாதானப்படுத்தவும் முடியாது. ஸோ அதுக்கு தீர்வு வந்து ஒன்று தனியாக போயிடணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஸோ டெஸ்பரேட்லி டிசைர் எ வெரி ரேடிக்கல் சேஞ்ச் டு ஓவர் கம் தி அப்ரெஷன். அதாவது அந்த சூழலை வந்து மாற்றத்துக்கு ஒரு விருப்பம் இருக்கும், பட் தெர் இஸ் ஆல்மோஸ்ட் நோ ஹோப் ஆஃப் சக்சீடிங். அதெல்லாம் மாற்ற முடியாது. ஒன்ஸ் லெப்ரஸ் அந்த வெளியில் தெரிய ஆரம்பிச்சிச்சு, நகம்லாம் வந்து ஆல்ரெடி போயிடுச்சு, திரும்ப நகத்தை கொண்டு வர முடியுமா? முடியாது. போன விரலை கொண்டு வர முடியுமா? அதுவும் முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் ஹோப்லெஸ் தான். புரியுங்களா? ஸோ அந்த நிலையில் அவங்க மனசும் இருக்கும், உடம்பு இருக்கும், உடம்புல நோய் இருக்கும். ஐ ஆம் அன் அவுட்காஸ்ட், நான் புறம்பு ஒதுக்கப்படுகிறேன், ஒதுக்கி வைக்கப்படுகிறேன். தெர் இஸ் நோ ஹோப் டு நார்மல். திரும்பி நார்மலுக்கு வருமா அப்படிங்கிற நம்பிக்கை இருக்காது. ஸோ அப்படிதான் சூழ்நிலை இருக்கும். பத்தாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேங்க்ரீன், அழிவு புண்ணு. கேங்க்ரீன் அப்படிங்கிறது இந்த சீல் கட்டி வரும், திரும்ப அது கவர் ஆகாது. இப்போ சிறங்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஆறி போச்சுன்னா அந்த சதை வந்து மேலே வளர்ந்து வந்துடும். பட் இந்த லெப்ரஸ் டைப் ஆஃப் கேங்க்ரீன் இருக்கு இல்லையா, கட்டிகள் இருக்கு இல்லையா, அது அந்த அந்த இடத்துல குழியாவே அப்படியே இருந்துடும். சதை மீண்டும் அந்த இடத்துல வளர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது. அதுதான் கேங்க்ரீன், பேரலைசிஸ். ரெமெடிஸ் பார்த்தீங்கன்னா சீக்கல், கோர்னேட்டம், ஆலு, ஹியூரா, போக்கா,
லெப்ரோமினம் மினியம் யுராரே சொலானம் ஃபிப்ரோசம் அக்ரோட்ரன்ஸ் அயோடியம் அயோடியம் பால்கோ பெரிகிரின்ஸ். இதெல்லாம் இந்த சிபிலிட்டி, அதாவது லெப்ரசி மேக்ஸ் இண்டிகேட் பண்ணக்கூடிய ரெமெடிஸ். சிபிலிட்டிஸ் இதான் கடைசி பார்த்துலாம் நினைக்கிறேன். இன்னும் 2-3 ஸ்லைடு தான் இருக்கு. இது வந்து சிபிலிஸ் அப்படிங்கிறது டெஸ்ட்ரக்ஷன், அது வந்து தவிர்க்க இல்லாத டெஸ்ட்ரக்டிவ் ஸ்டேட்டில் அந்த பர்சன் இருப்பாங்க, அவங்க உடம்பு இருக்கும். கடைசி எண்டு ஸ்டேஜ் அவங்க எல்லாத்தையும் கைவிட்டுட்டு கடைசியாக அதாவது எந்த ஒரு டாஸ்க்கும் இருக்காது. அப்படி இருந்தாலும் அவங்களால பண்ண முடியாது. ஸோ அந்த அளவில் ஒரு டெஸ்பரேட் கண்டிஷனில், ரொம்ப விரக்தி அடைஞ்ச நிலையில், கையேறும் நிலையில் அப்படி இருக்கக்கூடிய நிலைங்கிறது. தி சுச்சுவேஷன் பியாண்ட் த சால்வேஜ் அண்ட் தெர் இஸ் நோ ஹோப். ஸோ எதுவுமே அவங்களால அந்த 80 வயசு அப்படிங்கிறது, 80 வயசுங்கிறத 80 வயசுல நார்மலாக உள்ள பர்சனுக்கு என்ன இருக்கும்? ஏதாவது செய்யணும்னு தோணுமா? எதுவும் செய்யணும்னு தோணாது. ஏதாவது செய்யணும்னு எடுத்தா கூட அவர் முடிக்க முடியாது. ஸோ நம்பிக்கை இருக்குமா? நம்பிக்கை இருக்காது. யாராவது ஒத்துழைப்பாங்களா? ஒத்துழைக்க மாட்டாங்க. ஸோ சுச்சுவேஷன் அப்படிங்கிறது பியாண்ட் சால்வேஜ், அவரால் எதுவுமே சால்வ் பண்ண முடியாது. தெர் இஸ் நோ ஹோப். டாஸ்க் அப்படிங்கிறது பியாண்ட் தேர் கெப்பாசிட்டி. என்ன உடம்புல என்ன இருக்கும்? 80 வயசுக்கு மேலே என்ன தெம்பு இருக்கும்? ஸோ அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஹேவ் கமிட்டட் அன் அன்பேர்டனபிள் கிரைம். அப்போ எதையுமே என்னால் சால்வ் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன? ஸோ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இனிமேல் அது நான் எந்த சொல்யூஷனும் காண முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜில் இதுவரையும் வந்து நான் யாருக்கும் நிம்மதி கொடுத்ததில்லை. என்ன, மனைவிக்கு நிம்மதி கொடுத்ததில்ல, பிள்ளைங்களுக்கு நிம்மதி கொடுத்ததில்ல. நான் சம்பாதிச்சதை நானே மொத்தமும் தண்ணி அடிச்சு ஒழிச்சிட்டேன். ஏன்னா இப்போ வயசு எனக்கு 80 ஆயிடுச்சு. இப்போ எனக்கு யாரோ உதவி செய்யணும் வருவாங்களா? வரமாட்டாங்க. புரியுங்களா? அப்போ நான் வந்து மன்னிக்க முடியாத குற்றங்கள் நிறைய பண்ணிட்டேன். எல்லாரையும் தொல்லை பண்ணிட்டேன். யாரும் எனக்கு உதவிக்கு வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு துன்பப்படும், ஆற்றாமை இருக்கும். வேற வழி இல்லை, அவ்வளவுதான். ஹையஸ்ட் அண்ட் சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நடந்த எல்லா மோசமான விஷயங்களுக்கும் நான் தான் பொறுப்பு. நான் இப்ப ஏதாவது விமர்சனம் பண்ண முடியுமா? முடியாது. இனிமே என்னாலும் பண்ண முடியும். நான் என்ன பண்ண முடியும்? ஸோ நோ ஹோப், டெஸ்ட்ரக்டிவ், கிரேட் டெஸ்பரேஷன். சரிங்களா? ஸோ இந்த சிபிலிட்டிக் மனநிலையில உள்ளவங்க இப்ப 80 வயசுல உணர்ந்து பார்த்து என்ன பண்றது? ஒன்றும் சால்வேஷன் ஆகாது. சின்ன வயசுல இருந்து இப்படிதான் இருந்திருப்பாங்க. அவங்க யாருக்கும் உதவிகரமா இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் தொல்லை தரக்கூடியவங்களா தான் இவங்க இருப்பாங்க. சுயநலமா தான் இருப்பாங்க. தனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்? ஓல்டேஜ்ல இவங்களை காப்பாத்துறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. மொத்தத்துல விரக்தியா இருப்பாங்க. தி டாஸ்க் இஸ் ஹோப்லெஸ். என்ன விரும்பினாலும் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. பட் லெட் மீ டூ த பெஸ்ட் ஐ கேன். ஏதோ என்னால் முடிஞ்சே பண்ணிட்டு போறேன். இவ்வளோ நாளாக வந்து யாருக்கும் நான் ஒன்றும் பிரயோஜனமா இருந்ததில்லை. இப்பயாவது அதான் என்னால் முடிஞ்சே பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி. பெத்தாலஜி அப்படிங்கிறது டெஸ்ட்ரக்டிவ் நேச்சர்ல தான் இருக்கும். அல்சர் வந்தால் அது வந்து கியூர் ஆகாது. ஹார்ட் அட்டாக் காப்பாற்ற முடியாது. சைக்கோசிஸ் அதுவும் காப்பாற்ற முடியாது. இதுதான். ஸோ கடைசி எண்டு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மனுஷன், எண்டு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மனுஷனுடைய ஆட்டிடியூட் இருக்கும், எண்டு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மனுஷனுடைய பெத்தாலஜி இருக்கும். எல்லாமே எண்டு ஸ்டேஜில் இருக்கும். அதாவது ஹோமிசைடு ஆர் சூசைடு. இந்த பர்சனுக்கு வந்து ஒன்று தற்கொலை பண்ணிப்பாங்க, இல்லை ரொம்ப டெஸ்பரேட் கண்டிஷன் அடுத்தவங்களை கொலை பண்ணுறதுக்கும் தயங்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது டெஸ்ட்ரக்டிவ் நேச்சரில் இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹிட்லர் எடுத்துங்க. ஹிட்லரு அதாவது ஊரெல்லாம் பிடிக்கணும், நாடெல்லாம் பிடிக்கணும், உலகமே தான் கீழே வரணும், அதுக்காக எவ்வளோ பேரை கொண்டு ஒழிச்சான். கடைசி அவன் என்ன பண்ணான்? தன்னைத்தானே கொண்டு கொண்டான். இதுதாங்க சிம்பிலிட்டிக் நேச்சர் அப்படிங்கிறது. சரிங்களா? அழிப்பதற்கோ
அழிவதற்கோ இவங்களுக்கு தயக்கம் இருக்காது. ஒண்ணு தன்னை அழித்துக் கொள்வது, இல்லைன்னா பிறரை அழிப்பது. அழிப்பது என்பதுதான் இவங்களுடைய நோக்கமா இருக்கும். இடைஞ்சல் கொடுப்பது, அழிப்பது, தொந்தரவு செய்வது. ஸோ இதுதான் இருக்கும். ஸோ அந்த அந்த மனநிலை உள்ளவங்களுக்கு கம்ப்ளைண்ட் அதே மாதிரி தான். ரெமெடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பிலினம், ஆரம். ஆரம் பாருங்க, சூசைடல் டெண்டன்சி ஏன் அங்க வருது? அந்த மரியாதை கௌரவத்தை இழந்தாச்சு அப்படின்னா நான் இன்னும் வாழ்ந்து என்னத்துக்கு பிரயோஜனம்? மரியாதை இல்லாம வாழ்ந்து என்னத்துக்கு பிரயோஜனம் அப்படிங்கிறது. புலம்பம் ரெஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கும், பிளாட்டினம் ரெஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கும், கீப்பர் செல்ஃப் கல்கரியா, என்ட்ரோபிஸ் அது ஒரு ஸ்நாக் ரெமடி, பாலிலெப்சிஸ். ஸோ இந்த மருந்துகள் எல்லாம் செக்யூரிட்டிக் டெண்டன்சியை சொல்லக்கூடிய மருந்துகள். ஸோ 11 மாதம் பார்த்துருக்கோம், நம்ம 10 மாதம் பார்த்துருக்கோம், சரிங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதனுடைய லெவல் ஆஃப் டிசீஸ் சசெப்டிபிலிட்டி, நோயோட தன்மைகள் எந்த லெவலில் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சதுக்கு பயன்படக்கூடியது. ஸோ இதை வந்து புரிந்து கொள்வதற்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, அதை ஈஸியாக விளக்கிக்கிறதுக்காக. அக்யூட் அப்படிங்கிறது, டைஃபாய்டு அப்படிங்கிறது, அப்புறம் மலேரியல், ரிங்வார்ம், சைக்கோசிஸ், கேன்சர், டியூபர்குலோசிஸ், லெப்ரஸ் அண்ட் சிப்ரிட்டிக் மேஸ். ஸோ இது எல்லாமே இந்த வயசு உள்ளவங்களுடைய மனநிலை இவங்க இருப்பாங்க அப்படிங்கிற வச்சு புரிஞ்சுக்கிறது, இந்த பேரை வச்சு புரிஞ்சுக்கிறது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய நோய் எந்த மாதிரி இருக்கும், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்களுடைய இயல்பு எந்த மாதிரி இருக்கும், ஸோ இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு அவங்களுடைய டெவலப்மெண்ட் ஸ்டேஜை வச்சு புரிஞ்சுக்கிறது, இந்த பேரை வச்சு புரிஞ்சுக்கிறது, இந்த இதோட நேம் வச்சு புரிஞ்சுக்கிறது. ஸோ இப்படி எந்த விதத்துலயாவது அந்த டிசீஸோட அந்த பேஸ் அண்ட் டெப்த் அங்கே எந்த அளவுக்கு இருக்கு, அவங்களுடைய டிசீஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, சுச்சுவேஷன் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, அவங்க எப்படி அதை வந்து சென்ஸ் பண்ணுவாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்க உடம்புல இருக்கிற நோயும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். இது ரொம்ப பயனுள்ள ஒரு தலைப்புங்க. இது நிறைய டீட்டெயிலாக போனால் இன்னும் 4 கிளாஸ் எடுக்கலாம். ஓகே, வாட் இஸ் வாட்னு இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுப்போம் என்ன. அப்புறம் வந்து தேவைப்பட்ட நேரில் கிளாஸ் எடுக்கும்போது, விரிவான கிளாஸ்லாம் நேரில் வந்து எடுப்போம், அதில் நீங்கள் கலந்துக்கலாம், இல்லை ஆன்லைனில் எடுப்போம், அதில் கலந்துக்கலாம். இதில் வந்து வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்க. சொல்லுங்க. ரொம்ப அருமையா அந்த கிளாஸஸ் நாங்க நேர்ல இருந்து அதை அட்டெண்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. எல்லாரையும் வளர்க்கறதுக்காக நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க, சிரமப்படுறீங்க, எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கிறது எனக்கு புரியுது. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ.